ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், தமிழ்நாட்டில் ரொம்ப பீக்கில் இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஏர்லைன்ஸ் டிபார்ட்மெண்ட் தான். அப்படிப்பட்ட இந்த ஏர்லைன்ஸ் டிபார்ட்மெண்ட்டு 12th கம்ப்ளீட் பண்ணவங்களாலையும் காலேஜ் கம்ப்ளீட் பண்ணவங்களாலையும் பண்ண முடியும். 12th கம்ப்ளீட் பண்ணவங்க பிபிஏ ஏர்லைன்ஸ் அண்ட் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட்டும் பிஎஸ்சி ஏவியேஷனுங்கிற டிபார்ட்மெண்ட்டும் பண்ண முடியும். காலேஜ் கம்ப்ளீட் பண்ணவங்க எம்பிஏ ஏர்லைன்ஸ் அண்ட் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட்டை பண்ண முடியும். ஸோ இந்த ஏர்லைன்ஸ் காலேஜஸ்லாம் தமிழ்நாட்டில் எங்கெங்கே அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ நான் சொல்கிற மாதிரி நீங்கள் ஒரே ஒரு ஸ்காலர்ஷிப் எக்ஸாம்ஸ் எழுதுனீங்கன்னா போதும், தமிழ்நாட்டில் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரியான பிஎஸ்சி ஏவியேஷன், பிபிஏ ஏர்லைன்ஸ் அண்ட் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட், எம்பிஏ ஏர்லைன்ஸ் அண்ட் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட் இந்த 3 டிபார்ட்மெண்ட்டையும் ரொம்ப கம்மியான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸில் ஸ்காலர்ஷிப்போட வித் பிளேஸ்மெண்ட்ஸோட படிச்சுக்க முடியும். அதுக்கு நீங்கள் பண்ணக்கூடிய ஒரே ஒரு விஷயம், டிஸ்கிரிப்ஷனில் ஒரு கான்டாக்ட் நம்பர் இருக்கும். அந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா அவங்க உங்களுக்கு இந்த காலேஜ் எங்கே அவைலபிளாக இருக்குது, இந்த ஸ்காலர்ஷிப் எக்ஸாம்ஸ் எப்படி அட்டன் பண்ணணும் அப்படிங்கிறத ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீயாகவே கைட் பண்ணுவாங்க. கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸில் ஏர்லைன்ஸ் டிபார்ட்மெண்ட் படிக்கணும் அப்படிங்கிறதுல இன்ட்ரெஸ்டடாக இருப்பாங்க. காலேஜ் கம்ப்ளீட் பண்ணவங்களும் எம்பிஏ ஏர்லைன்ஸ் அண்ட் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட் படிக்கணும் அப்படிங்கிறதுல இன்ட்ரெஸ்டடாக இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.